and welcome back to my channel Start to Study. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் பிஎட் கான ஒரு நோட்ஸ் தான் பார்க்க போறோம். அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்ல இருக்கிற நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சேனல்ல கவர் பண்ணிருக்கோம். சோ பார்க்காதவங்க யாராவது இருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க வந்து செகண்ட் லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. சோ இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அசஸ்மென்ட். இது வந்து எந்த லெசன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல இருக்கு. செகண்ட் லெசன்ல 3 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிசி, செகண்ட் வந்து டைப் ஆஃப் அசஸ்மென்ட் क्वेश्चन, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு क्वेश्चन. இந்த மூணு क्वेश्चन தான் செகண்ட் லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லலாம். சோ முதல் ரெண்டு क्वेश्चनமே வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, உங்க நோட்ஸ் வந்து எப்படி வாங்குறது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எப்படி வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். சோ மெயில் பண்ணுங்க. நான் எப்படி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, என்னோட மெயில் வந்து நீங்க எப்படி வாங்கணும், என்னோட நோட்ஸ் வந்து நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மெயில நான் ரிப்ளை பண்ணுவேன். சோ நோட்ஸ் வேணும்ன்றவங்க நீங்க மெயில கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்றோம், பிளஸ் ரெக்கார்டுமே. லெசன் பிளான் எப்படி எழுதுறது, மீன் மீடியன் மோடோட கால்குலேஷன் எப்படி போடுறது, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் ரெக்கார்டை பற்றியான எப்படி இன்ட்ரோ எப்படி கொடுக்கறது, ஸோ எப்படி வந்து மாடல் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் சொல்லிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் சேரணும்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அசஸ்மெண்ட். ஆல்ரெடி அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றியான ஒரு மெயின் டாப்பிக்கை நம்ம சேனலில் போட்டாச்சு. ஸோ அதை பாருங்க, கிளியராக உங்களுக்கு அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது அதோட கண்டினியூவேஷன் தான். டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்னா என்ன? சோ அசஸ்மெண்ட் அப்படினு வரும்போது சம்திங் ஜட்ஜ்மென்ட் பண்றதா நம்ம அசஸ்மெண்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இன் எஜுகேஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இஸ் an integral part of the teaching learning process. ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. எஜுகேஷனல் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டுனே நம்ம சொல்லலாம். இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it requires for the teacher to make use of different evaluation method and tests to access students knowledge and understanding, skill, attitudes. இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, நம்ம இந்த அசஸ்மெண்ட் பண்றதுக்கான விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டாபிக் பத்தி எவ்வளோ நாலேஜ் இருக்கு, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா, அவங்களோட ஆட்டிடியூட் அந்த சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல தான் பண்ணணும். தட் மீன்ஸ் வெறும் ரிட்டர்ன்ல மட்டும்தான், ரிட்டர்ன் டெஸ்ட் வச்சு மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓரல் டெஸ்ட் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்க என்ன டிஃபரண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா லேர்னரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால செக் பண்ண முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 4 டைப்ஸ் சொல்றாங்க. சோ அந்த 4 டிஃபரண்ட் டைப்ஸை யூஸ் பண்ணி கூட எஜுகேஷனல் ஃபீல்ட்ல அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம், ரிசல்ட்டை வந்து கொண்டு வரதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட்ஸ் developed as a result of teaching. நம்ம இதெல்லாம் பண்றதுக்கான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு டீச் பண்ணிருக்கோம் அப்படின்றத ரிசல்ட் வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் அசஸ்மெண்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட், எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட், எக்ஸாமினேஷன் பேஸ்ட் அசஸ்மெண்ட். இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்கு. இது ஒன்னு என்னென்ன இருக்கு, இது எந்தெந்த ஃபீல்டுல எதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம அதோட எக்ஸ்பிளனேஷன் கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். இந்த क्वेश्चனை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது நீங்க டயக்ராமேட்டிக்கலா போட்டீங்கன்னா இது இன்னும் சூப்பரா இருக்கும். சோ நீங்க டயக்ராம் வரைய தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பென்சில் மாடல்ல நான் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோல சொல்லியிருப்பேன் எப்படிலாம் நீங்க டயக்ராமேட்டிக்கலா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த क्वेश्चனை எப்படிலாம் டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். அப்படினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நம்மளோட பிஎட் நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நம்மளோடது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் போறதே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் தான். நம்ம ஃபியூச்சர்ல நம்ம படிக்கிற பிஎட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். நம்ம ஃபியூச்சர்ல எப்படி டீச் பண்ண போறோம் அதுக்கான ஒரு பிராக்டிஸ் தான் இந்த ட்ரைனிங் சொல்றாங்க. சோ அப்ப நம்மளோட டீச்சர் எஜுகேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அக்சஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இன் பிராக்டிஸ் setting is one of the very complex form of evaluation. இருக்கிற
இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான அசஸ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் தான். ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, பிராக்டிஸ்ன்ட்டு வரும்போது ஒரு 20 days நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 5 days பூஸ்டா இருப்பீங்க, அடுத்த 5 days ரொம்ப ஆவரேஜா இருப்பீங்க, அதுக்கு அடுத்த 5 days இன்னும் பூஸ்டா இருப்பீங்க. சோ இப்படி இருக்கிற போது அது அவங்க எதை வச்சு அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத எதை வச்சு உங்களால மார்க் போட முடியும்? சோ அப்ப இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான அசஸ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிராக்டிஸ்டு பேஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால என்னென்ன யூசஸ் அப்படின்றதுமே நிறைய யூசஸுமே இதுல இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். Practice based assessment was initially used professional courses. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன். நம்ம ஒரு டீச்சராக ஆக போறோம் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ட்ரைனிங்லேயே நம்ம தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு டீச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு, இன்னும் என்ன டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நர்ஸ் ட்ரைனிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க ஃபீல்டுக்கு அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெடிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ப்ராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவால்வேட்டிங் ஹவு ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை எஃபிஷியன்ட்லி the knowledge and skills they have learned in the true professional settings. அவங்க ப்ரொஃபஷனல்ல அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்க எந்த அளவுக்கு அதை கொண்டுட்டு போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு பிராக்டிஸ் பேஸ் அசஸ்மெண்ட் தேவை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நர்ஸா இருக்காங்கன்னா எடுத்த உடனே அவங்கள போயிட்டு ஒரு ஜாப்ல உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்ல என்ன பண்ணணும், ஒரு பேஷண்ட் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியாம போயிடும். இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிஎட்ல ட்ரைனிங்கும் இல்லாம ஒரு ஸ்டாஃபா போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து நம்ம டீச் பண்றது அப்படின்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபியர் இருக்கும். பட் நம்ம ட்ரைனிங்லயே அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபியர் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நமக்கு இருக்காது. சோ நமக்கு வெறும் கண்டென்ட் நாலேஜ் மட்டும் இருந்தா பார்த்தாது, பிளஸ் ஸ்கில்லும் வேணும். வெறுமனே எனக்கு எல்லா நாலேஜ் இருக்கு ஆனா அது எப்படி நான் டெலிவர் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்து அதை நான் மத்தவங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே நம்ம எங்க கத்துக்க முடியும், எங்க நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்ப பிராக்டிஸ் பேஸ் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த மாதிரி இடத்துக்குலாம் இருக்கு. The important feature of such practice based assessment is இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்லாம் இருக்கு. சோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். is to providing for practice with feedback so as to improve the learning achievement. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா practice based assessmentல இருக்கிற மெயின் ஃபீச்சர் வந்து feedback கிடைக்கும். நம்ம 80 days ட்ரைனிங்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க. அப்ப நமக்கு என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி போர்ட்ல வந்து எழுத ஆரம்பிங்க, இந்த மாதிரி வந்து டஸ்டர் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து பசங்கள்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுங்க, இப்படி எவால்வேஷன் பண்ணணும், இப்படி கால்குலேஷன் பண்ணணும், இப்படி ரேங்க் கார்டு போடணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் நம்ம தப்பு பண்ண போதெல்லாம் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்து நம்மள என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்டிஸ் பேஸ் அசஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அங்க ட்ரைனிங்ல பண்ணாதானே நமக்கு ஃபியூச்சர்ல போற ஜாப்ல நம்மளால பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. பிராக்டிஸ் வித் ஃபீட்பேக் இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இஸ் த basis for this type of assessment. பிராக்டிஸும் வேணும், ஃபீட்பேக்கும் வேணும். பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு ஃபீட்பேக் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கிடைக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் லேர்னிங்ல வந்து நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா this achievement test conducted may be in the form of an oral test, written test or performance test. இந்த achievement test எதுக்கு இங்க சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா achievement testன்றது நம்ம எப்போ வைப்போம், ட்ரைனிங் போயிட்டு முடிச்சு நம்ம ஃபைனலா நம்மளோட காலேஜுக்கோ இல்ல நம்மளோட ட்ரைனிங்கை ஃபினிஷ் பண்ணும்போது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வைப்போம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த 80 days நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், எப்படி டீச் பண்ணணும், நம்ம என்ன மாதிரி டீச் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்துமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் தான். நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்டோட கால்குலேஷன் நல்லா வந்திருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் நம்ம எப்படி எல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம், ரிட்டன் டெஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுத்து அந்த டெஸ்ட் வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்னால மட்டும்தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் நம்மளால வைக்க முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸிங் அண்ட் ஜட்ஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் த்ரூ a single test is not fair. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்டூடெண்டோட லேர்னிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சிங்கிள் டெஸ்ட் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது இல்ல. சோ நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் கொடுக்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கும் அவங்கள பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்றத நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பிராக்டிஸ் பேஸ் அசஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு ஒரு மெயின் பாயிண்டா இதை நம்ம எழுதலாம். இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பெயின்ல கூட ஹைலைட் பண்ணி காமிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா providing opportunity for students to improve their learning through practice with feedback and then accessing the best performance. நீங்க எடுத்த உடனே எந்த ஒரு பிராக்டிஸும் இல்லாம அவங்களை எவால்வேட் பண்ணும்போதோ இல்ல அக்சஸ் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான தட்டுமாற்றம்ன்றது இருக்கும் கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க பிராக்டிஸ் கொடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத நீங்களும் உணர முடியும், உங்க ஸ்டூடெண்ட்டும் அதுக்கான பெனிஃபிட் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்க்காக தான். அப்படி கொடுக்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல விதமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, யூசஸ் என்ன, அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். செகண்டா இருக்கிற அசஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். நம்மளோட இருக்கிற இப்ப காலகட்டத்துல எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஒரு மார்க் போடுறோம், ஒரு இன்டர்னல் மார்க் போடுறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி நம்ம அக்சஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு எவிடன்ஸ் முக்கியம். சோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Evaluating student achievement of expected learning outcomes is referred to as an evidence-based assessment. So outcomes is referred to as an evidence-based achievement. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எவால்வேட் பண்றோம், ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபேவராகவும் நமக்கு பிடிக்காதவங்களுக்கு அன்ஃபேவராகவும் நம்மளால நடந்துக்க கூடாது. சோ அதுக்கு வரதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். இதை ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெடிசன் ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா அது தேவைப்படும். இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடலாம் அப்படின்ட்டு நான் வெறுமன வாய்மொழியா சொன்னா அது யாருமே நம்ப மாட்டாங்க, யாரும் எந்த ஒரு சயின்டிஸ்டும் அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் and has been introduced later on the other field including education. first மெடிசன் ஃபீல்ட்ல தான் எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. போக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எல்லா ஃபீல்டுக்கும் வந்திருக்கு, அதுக்கப்புறமா எஜுகேஷன் ஃபீல்டுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Next, there is no single way to gather formative evidence because formative assessment is not a special kind of test. நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டெஸ்ட், ஒரு சின்ன ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எதுக்குமே எவிடன்ஸ் காமிக்க முடியாது. ஏன்னா ஃபார்மேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயமே நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம பண்றதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அப்போ டெய்லி பண்ணும்போது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஒரு நாள் படிப்பாங்க, ஒரு நாள் வந்து டல் ஆயிரும், ஒரு நாள் நல்லா படிப்பாங்க, ஒரு நாள் ஆவரேஜ் ஆயிரும். சோ இந்த மாதிரியான ஒரு வேவை வச்சுக்கிட்டு நம்மளால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது, எந்த ஒரு எவிடன்ஸும் நம்மளால ஷோ பண்ணி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா briefly stated, evidence-based assessment is not accessing students' learning achievement at the end of the teaching learning period. அதுக்காக நம்ம கடைசியா வைக்கிற அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ல தான் அவங்களோட எவிடன்ஸ் நம்மளால ஷோ பண்ண காட்ட முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வைக்கிற அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னால மட்டுமே ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அதனால மட்டும்தான் அவங்களை வந்து நம்ம வந்து இது இவங்க மார்க் இந்த ரேங்க் அப்படின்னு சொல்லிட முடியாது. டெய்லி நல்லா படிச்சுட்டு வருவாங்க, லாஸ்ட் எக்ஸாம்னால அவங்களால வர முடியாம போயிடும். அதுக்காக அந்த வருஷமே அவங்க படிச்சு முடிக்கல, நெக்ஸ்ட் இயர் அவங்க போக முடியாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி மார்க் போடுவாங்க. சோ என்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். Teachers can gather evidence through interaction with the students, observing how students carry out their tasks and activities like participation in classroom discussion, oral test, quiz, practical work, etc. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வச்சு நம்மளால எவிடன்ஸ் காமிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பசங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இருக்காது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ல எல்லா விஷயத்தையும் நம்ம கேதர் பண்ணணும். ஒரு டீச்சர்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ஷன் இருக்கா, நம்ம கூட இன்டராக்ஷன் இருக்கா, அவங்க எப்படி வந்து ஒரு விஷயத்தையும் கேரி அவுட் பண்ணி போறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கேதர் பண்ணி வச்சுக்கணும். சோ அப்படி கேதர் பண்ண விஷயத்தினால மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ்க்கு வந்து மத்தவங்கள்ட்ட ஷோ பண்ணி காமிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the learning evidence created by the student in an academic year may turn to be his or her learning portfolio. நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இத போர்ட்ஃபோலியோவா நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம டர்ன் ஆகி போகும்போது நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி கிரியேட் பண்ணா ஒரு எவிடன்ஸா நம்ம வச்சுக்க முடியும். சோ பெஸ்டா பண்ண பெர்ஃபார்மன்ஸ்
எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெக்கார்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சோம்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம ஒரு மாடல் மாதிரி ஷோ பண்ணி காமிக்க முடியும். அதுக்கு இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமான பிராக்டிஸ் மட்டும் இருந்தா பத்தாது, எவிடன்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது. பிராக்டிஸ்ல நமக்கு முக்கியமா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் பிராக்டிஸே கொடுத்திருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். Performance based assessment is defined as evaluating students' ability to apply the skill and knowledge learned from a unit or units of study to complete a given task. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க நம்ம சொன்னா பத்தாது, நான் படிச்சுட்டேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலும் பத்தாது. அதை எந்த இடத்துல அப்ளை பண்ண வைக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எஜுகேஷன் ஃபீல்டுன்னு வரும்போது அந்த டெஸ்ட் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எஜுகேஷன் ஃபீல்டு இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் மூலியமா அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணது மூலியமா வச்சு நம்ம அவங்களை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1990s performance based assessment started becoming a valid alternative to traditional multiple choice test. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரெடிஷனல் மெத்தடுக்கு ஒரு பெரிய ஒரு ஓவர் கம் பண்ணி வந்த ஒரு விஷயமா வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்டா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா now most schools and colleges in the western countries are seeking authentic measures of students learning and performance based assessment have become increasingly relevant. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்க வெறுமான புக்கிஷ் நாலேஜா இல்லாம அதை எப்படி மத்த இடத்துல அப்ளை பண்றாங்கன்றதா ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். சோ இந்த 3 டைப்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4th டைப் வந்து பார்க்க போறோம். 4th டைப் காமனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எக்ஸாமினேஷன் பேஸ்ட் அசஸ்மெண்ட். எக்ஸாம் மூலமா எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம அசஸ் பண்றோம் அப்படின்றது. The test that assesses the subject knowledge and skills acquired by the students at the end of the instruction period is known as examination. நம்ம ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறதுக்கு காரணமே சப்ஜெக்ட் நாலேஜ் அந்த பசங்களுக்கு இருக்கா இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது அந்த அகாடமிக் இயர் எண்ட்ல நம்ம ஒரு விஷயத்தை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலி எக்ஸாமினேஷன் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிட்டன், ஓரல், பிராக்டிக்கல் ஆர் அன் ஆன்லைன் டெஸ்ட். எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும்ட்டு எதுவுமே இல்ல. ரிட்டன்ல வைக்கலாம், ஓரல்ல வைக்கலாம், பிராக்டிக்கலா வைக்கலாம், இப்போ நம்ம எழுதிட்டு இருக்க மாதிரி ஆன்லைன்ல கூட வைக்கலாம். சோ இந்த மாதிரி கூட நம்மளால எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ண முடியும். The one who is subjected to be test is called examine. யாருக்கு நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றோமோ அவங்க தான் எக்ஸாமி அப்படின்றத நம்ம கூப்பிடுவோம். லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா test used for evaluating the knowledge, skill, aptitude, etc. of the examines at the end of the instruction period are alone called by the name of examination. நம்ம வந்து அந்த டெஸ்ட்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ல இருக்கிற நாலேஜ் இருக்கா, ஸ்கில் நல்லா எழுதிருக்காங்களா, அதோட ஆப்டிடியூட் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு. சோ இது எல்லாமே எக்ஸாம் எழுதுறவங்க கிட்ட நம்ம வாங்குறோம். அது ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம்ல நம்ம அதை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இன்னொரு டெஃபினிஷனும் சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணணும்ட்டு நிறைய பேருக்கு இருக்கு. மெயில்ல நிறைய பேர் மெயில் பண்ணிருந்தீங்க. சோ இப்போ அர்ஜென்ட்டா உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான ரிப்ளை நான் பண்றேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a video.